ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. என்னோடய ஹேர் நல்லா அடர்த்தியாக பார்க்கவே ஷைனிங்காக இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு இன்டேக்காக எடுத்துக்கக்கூடிய ஜூஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏபிசி ஜூஸ். ஏபிசின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டுன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸை டெய்லி டயட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா. நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து இதனால் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். நமக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப ஹேர் வந்து க்ரே ஆகுது, ஒயிட் ஹேர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ரே ஹேரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கை தடுக்கிறதுனால நம்ம ஹேர் நல்லா பிளாக்காகவும் ஷைனிங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நெல்லிக்காய் வந்து நான் 2 பேர்த்துக்கு அளவாக எடுத்துருக்கிறதுனால 4 நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காயை உங்கள் டயட்டில் எடுத்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்டர்டாகவும் ஷைனிங்காக, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, நமக்கு முடி பாதியிலே உடையுது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் கேரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் வரக்கூடிய ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம ஹேரை நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்டாட்டை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு 1 கிளாஸ் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கலாம். பட் நான் வந்து அப்படியே தான் இன்டேக்காக எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக வந்து ஹனி தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கை டெய்லி மார்னிங் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ பொரோசிட்டி ஹேர் இருக்கிறவங்க என்ன ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ட்ரிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நிறையா பேர் வந்து ஸ்கேல்பில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் இன்டேக்காக எடுத்துக்கும் போது தான் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிப்பியை நான் ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருப்பேன். பட் வந்து ஷார்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் இந்த ஒரு ஜூஸை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸை வந்து டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கோங்க. குடிச்சிட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.